ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தின் மூலமாக சத்யாவுக்கு மேபி எல்லோ கார்டு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த டால் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் 8 இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இண்டிவிஜுவல் எல்லாருமே கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக அவங்களுடைய திறமையை காமிச்சாங்க. ரெண்டாவது மூணாவதுலாம் போச்சு. லாஸ்ட்டாக நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு அந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணார். என்னென்னா யார் வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம், மாற்றி கொடுத்துக்கலாம், அதேமாதிரி பிடுங்கலாம், எல்லாமே சொல்லிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சத்யா வந்துட்டு நேற்று ஜாக்லினை வந்து அவரை பார்க்காம பண்ணாரா என்னன்றது அவர் மனசுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு இடி இடித்தார். அது அந்த கையோட எல்போ வந்துட்டு அவங்களுடைய நெஞ்சில் பட்டுருச்சு, ஜாக்லினோட நெஞ்சில். அதில் வந்துட்டு துடிச்சிட்டாங்க. சவுண்டு கேட்குது, அப்பா அப்படின்னு கத்திட்டு அப்படியே போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு. இதே வேறு சீசனில் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இந்நேரம் அப்பயே ஒரு பெரிய ரல்லகலம் ஆக்கிட்டு இருக்கோம். பட் இந்த சீசனில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதுதான். ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களை அவங்க சொன்னால் தான் வெளியே தெரியும். ஆனால் இப்போது அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு, அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சத்யா இந்த மாதிரி பண்ணது தப்பு. ஏன்னா அவங்க கத்தும்போதாவது இவர் திரும்பி பார்த்துருக்கணும். திரும்பி பார்க்காம இருக்காருன்னா அப்போ வேணுவிட்டமே தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அந்த விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இதன் மூலம் கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி இவருக்கு செம்மையாக வந்து கண்டித்து எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்ற வகையில் 2-3 பேர் ரெக்கார்டே வாங்கியிருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு எப்படி, ஏன்னா அது வந்து தெரிஞ்சே பண்ண விஷயங்கள், இது தெரியாத மாதிரி இருக்காரு. பட் அவங்க கத்தும்போது கூட அவர் திரும்பியே பார்க்கலன்னு போது எல்லாருக்கும் டவுட்டே வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சத்யாவுக்கு மேபி மேக்ஸிமம் எல்லோ கார்டாவது வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அங்கே ஜாக்லினுக்கு அடி விழுந்திருக்கு. அதனால தான் அப்படியே கையை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.